ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் கூகுள் பே உடைய யூபிஐ ஐடி எப்படி தெரிந்து கொள்வதுன்னு தான் இந்த வீடியோ. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். இல்லைன்னா ஃபோட்டோ இல்லாத நாம் வைக்கலன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி உங்களுடைய எழுத்து இருக்கும். இந்த எழுத்து ஆர் ஃபோட்டோ எதாக இருந்தாலும் அதை டச் பண்ணுங்கள். அந்த டச் பண்ணி நாம் ஜஸ்ட் அதுக்குள்ளே போகணும். கூகுள் பே ஓப்பன் பண்ண உடனே இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவோ எழுத்தையோ நாம் ஜஸ்ட் டச் பண்ணி முடித்த உடனே நாம் யூபிஐ ஐடியை தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த ரைட் சைடில் இருக்கிறத டச் பண்ண உடனே யூபிஐ ஐடி வரும். எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அல்லது லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே எஸ்பிஐன்னு இருக்குது. நான் எஸ்பிஐ மூலிமா இந்த இது ஓப்பன் பண்ணதுனால அதை லிங்க் பண்ணதுனால ஓகே எஸ்பிஐன்னு இருக்குது. அந்த அட்டுக்கு முன்னாடி சில வேர்ட்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும். அது சீக்ரெட்ன்றதுனால நாங்கள் ஜஸ்ட் இங்கே ஐடி பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை டச் பண்ண உடனே அந்த ஓகே எஸ்பிஐ அந்த இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபுல்லு இது இருக்கிறது தான் உங்களுடைய கூகுள் பே யூபிஐ ஐடி. அந்த அட்டுக்கு பின்னாடி இருக்கிற அதை ஃபுல்லாத்தையும் பார்த்தா அதுதான் யூபிஐ ஐடி. அது மட்டும் இல்லாமல் QR கோடையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கூகுள் பேவுடைய QR கோடு ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேஸ் இருக்கும், இல்லைன்னா லெட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும், ஃபேஸும் இருக்கும். அதை இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உடனே இது வந்தது இல்லையா, அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணுறீங்க. அப்போ டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது நேமாகவும் இருக்கலாம் அல்லது லெட்டர்ஸாக இருக்கலாம். இந்த இடத்துல ஃபோட்டோ வைக்கிறது எப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஃபோட்டோ வைக்கணும்னா அந்த வீடியோவும் நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஜஸ்ட் இது நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வரும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் அனுப்புகிறத ஜஸ்ட் மொபைல் நம்பருக்கு அனுப்பலாம். நேரடியாக நம்ம கியூஆர் கோடை காமிச்ச உடனே அதை அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்மளுடைய இதுக்கு அவங்க ஈஸியாக பணம் அனுப்பலாம். இந்த கியூஆர் கோடு ஸ்கேனில் பணம் எவ்வளோன்றதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுடைய கூகுள் பேவில் இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம இன்னொருத்தர் கூகுள் பேவில் இருக்கிறவங்ககிட்ட அதை காமிச்சிங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாருன்னா அந்த பணம் நமக்கு வந்துடும். இது சின்ன சின்ன ஷாப்புகளில் கூட இதை பயன்படுத்தலாம். நம்மளுடைய கூகுள் பே வச்சுருக்கிறவங்க இதை ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம ஷாப்பில் ஒட்டிட்டு கூட அவங்கள ஸ்கேன் பண்ணி நமக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லலாம். இதுக்காக நம்ம வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. இந்த இருக்கிறது தான் இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் அண்ட் பே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கோடு, இதையுமே அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி அவங்க நமக்கு பணம் அனுப்பலாம். இப்போ இந்த ரவுண்டாக புள்ளியாக இருக்குது இல்லைங்களா, நம்ம ஃபோட்டோ அல்லது எழுத்துருக்கோம். இந்த ரவுண்டாக இருக்கிற இதுவுமே ஒரு கியூஆர் கோடு தான். இது நம்மளுடைய டீட்டெயில்ஸு இந்த டாட்ஸ்குள்ளே மறைஞ்சிருக்குது. இதை காமிச்சு இந்த ஸ்பாட் கோடை காமிச்சு கூட மற்றவங்க அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு பணம் அனுப்பலாம். இந்த ஸ்பாட் கோடை கூட நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளுடைய கடைகளில் கூட ஒரு சில பிஸ்னஸுக்கு ஒட்டி வைக்கலாம். இல்லை ஃப்ரெண்டுங்கள்கிட்ட யார்கிட்டயா பணம் வாங்கினா கூட இதை காமிச்சு ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புப்பான்னா ஈஸியாக அனுப்பலாம். இதுதான் நம்ம கூகுள் பேவுடைய யூபிஐ ஐடி அண்ட் கியூஆர் கோட். மேலும் கீழே உள்ள வீடியோ இருக்குது இல்லைங்களா, இந்த வீடியோ மேலே நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்களை நேரடியாக நீங்கள் போய் பார்க்கலாம். நன்றி.